அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இம்மாதம் 15ஆம் திகதி சர்வதேச குடும்ப தினமாக உலகம் பூராக அனுசரிக்கப்பட்டது. சர்வதேச குடும்பத்தின் தினத்தினுடைய கருப்பொருளாக ஃபேமிலி ஓரியன்டட் பாலிசிஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது நிலையான வளர்ச்சிக்கான அல்லது முன்னேற்றத்திற்கான குடும்பம் சார்ந்த கோட்பாடுகள், கொள்கைகள் இந்த உலகத்தினுடைய இயக்கத்திற்கும் அமைப்புக்கும் வழிகோலுகின்ற பல அமைப்புகளும் கிறிஸ்தவர் அல்லாத சமூக, அரசியல், அரசு சார்பற்ற நிறுவனங்கள் எல்லாம் தம்முடைய இந்த மனித வளத்தினுடைய உருவாக்கத்திற்கும் வளர்ச்சிக்குமாக எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளிலும் குடும்பத்தை மையமாக கொண்டு குடும்ப வாழ்வை, குடும்ப மகிழ்வை, குடும்ப அமைதியை தங்களுடைய அடித்தளமாக, நோக்கமாக, மையப்பொருளாக கொண்டு அவர்கள் இயங்க வேண்டும் என்று அழைக்கப்படுகின்றார்கள். ஏனென்றால் இந்த மனித சமூகம் என்பதை ஒன்றாக்குவதும் அதை வளப்படுத்துவதும், அதிலே குடும்பம் என்பது ஒரு முக்கியமான அடித்தளமாக இயங்குகின்ற ஒரு அலகு ஆகும். மனிதர்கள் தந்தை தாய் என்று இக்காலத்திலே சிலர் தவறான முறையிலே 2 பேர் என்று சொல்லுவார்கள். தந்தை, தாய், பிள்ளைகள், இவர்கள்தான் ஒரு குடும்பத்தினுடைய முக்கியமான நபர்களாகும். இவர்கள் அமைப்பது, இவர்கள் மத்தியிலே இருக்கின்ற உறவாடல்களும், இவர்கள் மத்தியிலே பேணப்பட வேண்டிய அமைதியும், சுமூகமான நல்லுறவும், ஒருவர் மற்றவர் பால் இருக்க வேண்டிய கடமை உணர்வு, பொறுப்புணர்வு, அதனால் ஒருவர் மற்றவரை தாங்கி அவர்களிலே தங்கி ஒருவர் மற்றவரை வாழ வைப்பதில் தான் இந்த உலக அமைதியே இருக்கின்றது. அன்னை தெரேசாள் சொல்லுவார், இந்த உலகத்திலே அமைதி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது குடும்பத்துக்குள் தொடங்க வேண்டும் என்று சொல்லி, லவ் பிகின்ஸ் அட் ஹோம் என்று சொல்லுவார். அன்பு இல்லத்தில் உதயமாக வேண்டும். ஆனால் இந்த முழு சமூகமும் இன்று அமைதி குலைந்ததாக அல்லது அமைதியை குழப்புகின்றவர்களாக, குலைத்து விடுகின்றவர்களாக ஒரு நாடு அல்லது ஒரு இனம் அல்லது ஒரு மத சார்புள்ள சில மனிதர்கள் இப்படி இந்த உலகத்தினுடைய அமைதியை அவர்கள் எவ்வளவு தூரம் குழப்பினாலும், அல்லது இயற்கையினுடைய அழிவுகள் இந்த மனித குலத்தை குழப்புகின்றதாக அல்லது தவிக்க வைக்கின்றதாக, மிகவும் இழப்புக்களை தாங்க முடியாத அளவிற்கு, துன்புறுகின்ற அளவிற்கு இந்த இயற்கையினுடைய மாற்றங்களும் அழிவுகளும் கூட மனிதர்களுடைய மனங்களை புண்படுத்துகின்றதாக இருந்தாலும், இதற்கான நிவாரணம், இதற்கான முயற்சி, இதற்கான அவர்களுடைய யாரும் எடுக்க வேண்டிய அவர்களுடைய பங்களிப்பு என்பது குடும்பத்துக்குள் ஆரம்பமாக வேண்டும். கடவுள் மனிதனை படைக்கின்ற பொழுது ஆண் பெண் என்று படைக்கின்றார். அழகான ஒரு நற்செய்தியாகும். கடவுளிடம் இருந்து வருகின்ற ஒரு பெரும் செய்தி என்னவென்றால், மனிதர்கள் ஆண் பெண் என்று அவர்கள் தங்களுடைய தாம்பத்திய உறவிலே இணைகின்ற பொழுது அது குடும்ப உறவாக வளம் பொருந்தி, அது மகிழ்வையும் வளமையையும் இனிமையையும் தருகின்ற ஒரு வாழ்க்கை முறையாக அமைகின்றது. கால ஓட்டத்திலே இந்த உறவிலே பல பிரச்சனைகள், சிக்கல்கள் எழுவது உண்டு. 100% இந்த குடும்ப வாழ்வு என்பது ஒரு சுமூகமாக கடலிலே பயணித்து கொண்டிருக்கின்ற ஒரு
மிக பெரிய ஒரு கப்பல் போல அல்ல. அலைகள் வரும், புயற்காற்றுகள் வரும், மழை வரும், இப்படியான சூழலிலும் தொடர்ந்தும் அவர்கள் தங்களுடைய இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற, சவால்களை சந்திக்கின்ற ஒரு அழகான வாழ்க்கை முறைதான் குடும்பமாகும். எனவே இந்த குடும்ப வாழ்வை பற்றி பலரும் பலவாறு எடுத்து விளங்கப்படுத்தி இருக்கின்றார்கள். உலக அமைதியை மேம்படுத்த நீங்கள் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், அன்னை தெரேசாள் சொல்லுவாள், வீட்டிற்கு சென்று உங்கள் குடும்பத்திலே அன்பை அனுபவியுங்கள் என்று. அதனாலே குடும்பத்தினுடைய நல்வாழ்வு, குடும்பத்தினுடைய கல்வி, சமூக ரீதியாக அவர்கள் மத்தியிலே இருக்க வேண்டிய வளம், குடும்பத்திற்கு தேவையான பல பொருளாதார தேடல்கள், பணம், செல்வம், சொத்து, வீடு, வசதிகள் என்றெல்லாம் நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது, இந்த குடும்பத்திலே இருக்கின்ற இரண்டு முக்கியமான நபர்களும் அவர்களுக்கு வரமாக கொடுக்கப்படுகின்ற பிள்ளைகளும் இணைந்து செயல்படுகின்ற பொழுது அங்கு ஒரு அழகான இல்லம் அமைக்கப்படுகின்றது. ஒருவர் வீடு கட்டலாம், ஆனால் மரத்தின் கீழும் ஒரு கொட்டிலும் இல்லம் அமைக்க முடியாது. இல்லம் என்பது நல்லுறவு கொண்ட ஒரு கூட்டு வாழ்வு ஆகும். மனிதர்கள் தனித்தனியாக இயங்க முடியாது. ஆகையினாலே தனித்தீவுகளாக இருக்கின்றவர்கள் தனிமையிலே வாடி அவர்களுடைய வாழ்க்கையில் பொருளை இழந்து, அர்த்தத்தை இழந்து, நிம்மதியை இழந்து அவர்கள் விரக்தியிலே மடியலாம். இங்கு இறைவனுடைய திட்டத்தை நாங்கள் உய்த்துணர்கின்ற பொழுது, அல்லது கிறிஸ்துவினுடைய போதனையை நாங்கள் பின்பற்றுகின்ற பொழுது, அவர் இரண்டு முக்கியமான விடயங்களை முன்வைக்கின்றார். கிறிஸ்தவ வாழ்வு என்பது இறைவனுடைய அன்பிலே நிலைத்திருப்பதும், அதாவது இறைவன் எங்களை அன்பு செய்கின்றார், நாம் அந்த இறைவனுக்கு பதில் அன்பு செய்வதும், அடுத்து என்னை போன்று என் அயலவர்களை அன்பு செய்வதும் என்று அன்பு என்றால் என்னது என்பதை தன்னுடைய போதனையிலும் சாதனையிலும் நிறைவாக எடுத்து காட்டியிருக்கின்றார். நீங்களின் சீடர்களாக இருங்கள் என்று சொல்கின்றார். இறைவனுடைய பிள்ளைகளாக இருங்கள் என்று சொன்னால், இந்த இல்லம் என்று அமைத்து கொள்ளுகின்ற இந்த கூட்டு வாழ்விலே ஒருவர் தன்னுடைய ஆழ்ந்த அமைதியை, நிரந்தரமான நிம்மதியை பெற முடியும் என்பது வரலாற்றிலும் பல்வேறு அழகான குடும்பங்கள் எங்களுக்கு சொல்லித் தருகின்ற பாடமாகும். இந்த குடும்பத்திலே இந்த நவீன உலகத்தில் எழுந்திருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், ஒவ்வொரு மனிதரும் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளுகின்றார்கள், தொடர்புகளை அறுத்து கொள்ளுகின்றார்கள், அவர்களுடைய உள்ளங்களிலே கோபத்தையும் பழிவாங்குகின்ற உணர்வுகளையும் வளர்த்து கொள்ளுகின்றார்கள். அவர்கள் பலவிதமான நன்மைகளை, ஆசைகளை அல்லது விருப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தங்களை சில வேளைகளிலே தனிமைப்படுத்திக் கொள்ளுகின்றார்கள். தங்களுடைய பெயரை, தங்களுடைய புகழை ஈட்ட வேண்டும் என்றால் அது தனக்கு மட்டும்தான் என்ற அந்த இருமாப்பை வளர்த்து கொள்ளுகின்றார்கள். அதனாலே ஒரு சுயநலம் ஒவ்வொரு மனிதனையும் இன்று மாட்டிக்கொண்டிருக்கின்றது. இந்த சுயநலம் ஒரு சோதனையாக மாறுகின்றது. அதனாலே அவர்கள் தாங்கள் விரும்புகின்ற, தேடுகின்ற அந்த இன்பத்தை, மகிழ்ச்சியை, வளமையை தடித்து அதை பெற முடியும் என்று அவர்கள் ஆசித்து தேடுகின்றார்கள். ஆகையினாலே ஒரு வீட்டுக்குள்ளே, ஒரு கூரையின் கீழே வாழுகின்ற குடும்பமும் தனித்தனி தீவுகளாக, தனித்தனியாக தங்களுடைய செயல்களை ஆக்குவதற்கும், தங்களுடைய இன்பங்களை, சுயநலங்களை அவர்கள் பெற வேண்டும் என்பதற்காக முயற்சிக்கின்றார்கள். குறிப்பாக இக்காலத்து பிள்ளைகளை பார்க்கின்ற பொழுது அவர்கள் இந்த டெலிஃபோனிலேயே தங்களுடைய நேரத்தை செலவழிக்கின்றார்கள். அவர்கள் தனித்து இருக்கின்றார்கள். தங்களை குழப்ப வேண்டாம் என்று அறையை பூட்டி கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களை குழப்ப வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய நான் மட்டும்தான் இந்த உலகத்திலே இருப்பதாக எண்ணுகின்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே தள்ளப்பட்டுகின்றோம். அதனாலே குடும்பங்களுக்குள்ளேயே உறவு
உடைந்த நிலையிலே, அல்லது காயப்பட்ட நிலையிலே, அல்லது மன்னிக்க முடியாத நிலையிலே, அல்லது தனிமையில் தான் தங்களுடைய வாழ்க்கை செல்ல வேண்டும் என்ற ஒரு இருமாப்பிலே அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இதனாலே குடும்பத்திலே அமைதி இல்லாமல் போகின்றது. ஆரம்பத்திலே இருக்கின்ற அந்த மகிழ்ச்சியும் குதூகலமும் கால ஓட்டத்திலே அவை இல்லாமல் போகின்றது. இந்த குடும்பத்திலே இந்த நிம்மதி எப்படி பெறலாம் என்று 2-3 பேரும் அந்த குடும்பத்திலே இருக்கின்ற தந்தை, தாய், பிள்ளைகள் என்ற உறவிலே வாழுகின்றவர்கள் இந்த குடும்பத்திலே தங்களுடைய மகிழ்ச்சியை, நிம்மதியை தேடுகின்றார்கள், விரும்புகின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு அது கிடைக்காமல் போகின்றது. காரணம், அவர்கள் தங்களுடைய அந்த நிம்மதிக்காக தங்களை அர்ப்பணிக்கின்றார்கள் இல்லை, அமைதிக்காக தங்களுடைய அடியை எடுத்து வைக்கின்றார்கள் இல்லை. தாங்கள் ஆகவே சில முயற்சிகளிலே முதலாவதாக அடியெடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் இல்லை. அடுத்தவர் வரட்டும், அவர் நல்ல பாடம் படிக்கட்டும், பிறகு பார்ப்போம் என்று சொல்லி நாங்கள் சில முயற்சிகளை பின்போடுகின்றோம். அல்லது மற்றவர்களுடைய சில குறைகளை நாங்கள் மிகைப்படுத்துவதனூடாக அவர்கள் இல்லாமல் எங்களால் வாழ முடியும் என்று கூட நாங்கள் நினைக்கின்றோம். மற்றவர்கள் எங்களுக்கு தேவையில்லை, இவர்களை நம்பக்கூடாது, இவர்களோடு இனிமேல் வாழ்வதிலே பயனில்லை என்று வாழ்விலே நாங்கள் கசந்து கொள்கிறோம். ஆனால் இந்த குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது, இந்த குடும்பத்தினுடைய சர்வதேச ரீதியாக ஒரு தினத்தை ஒதுக்கி இந்த குடும்பத்தினுடைய முக்கியத்துவத்தை, இந்த குடும்பத்தினுடைய பயன்களை, இந்த குடும்பத்திலே எடுத்துக்கொள்ளக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய இன்பங்களை, உண்மையான மகிழ்ச்சிகளை அனுபவிப்பதற்கு தவறுகின்ற மக்கள் இதற்கான ஒரு நாளை ஒதுக்குவது, அந்த நாளோடு அது முடிவடைந்து விடுவது என்பதல்ல. அந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொள்ளுகின்ற பாடங்களை எங்களுடைய எதிர்காலத்திலும் நாங்கள் அவற்றை கடைப்பிடிப்பதற்கு, நிறைவேற்றுவதற்கு, கற்றுக்கொள்வதற்கு நமக்கு வழி சமைத்து கொடுக்கின்றது. ஈவா பரோஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஆஸ்திரேலிய நாட்டினுடைய சல்வேஷன் ஆர்மி என்கின்ற இயக்கத்தினுடைய தலைவியாக நீண்ட காலம் இயங்கி வந்த இந்த பெரும் தகை குடும்ப வாழ்வை பற்றி பேசுகின்ற பொழுது, குடும்ப வாழ்க்கையில் அனுபவிக்கின்ற அன்பு உணர்வு ஆகும். அது எளிதாக குணமாக்கக்கூடிய எண்ணெய் போன்று இயங்குகின்றது இந்த அன்பு என்ற சக்தி. மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி ஒற்றுமையை, பாலங்களை கட்டி எழுப்பக்கூடிய சீமேந்து போல அது இயங்குது என்று கூறுகின்றார். இப்படிப்பட்ட பல வர்ணனைகளை இந்த குடும்ப வாழ்வு பற்றி பலரும் எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள். எமது வாழ்வு, அன்பு வாழ்வு தொடங்குகின்ற இடம் இந்த இல்லமாகவும், அந்த அன்பு வாழ்வு ஒரு முழுதுமே முடிவடையாத ஒரு இல்லமாகவும் குடும்பம் விளங்குகின்றது என்று சொல்வார்கள். அதனால் இந்த அன்பை அடிப்படையாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்ற குடும்பங்களிலே ஏன் அனுபவிக்கக்கூடிய நிம்மதியை, மகிழ்ச்சியை இழந்து போகின்றார்கள் என்பதை சற்று உட்கார்ந்து ஆய்ந்து பார்க்கின்ற பொழுது, கைவிட வேண்டிய, களைய வேண்டிய எங்களுடைய தீமையான இந்த ஒற்றுமைக்கும் அமைதிக்கும் பங்கம் விளைவிக்கின்ற எங்களுடைய தவறுகளை நாங்கள் ஒத்துக்கொண்டு அவற்றை கைவிட்டு அவற்றிலே இருந்து விடுதலை பெறாவிட்டால் குடும்பங்கள் மீட்சியை அல்லது ஒரு திரும்பவும் அவர்கள் தாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அவர்களுக்கு நியாயமான அந்த இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் பெற முடியாது. எனவே நாங்கள் கிறிஸ்தவ கண்ணோட்டத்திலே பார்க்கின்ற பொழுது கிறிஸ்து கூறுகின்றார், இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று. மனிதர்கள் மத்தியிலே இன்று பலவாறான எண்ணங்கள், கருத்துக்கள், கோட்பாடுகள், போதனைகள் செய்யப்படுகின்றன. இந்த குடும்பத்தினுடைய ஒற்றுமையை குலைப்பதற்கும்
இந்த குடும்பம் கட்டி காக்க வேண்டிய அன்பையும் அமைதியையும் அவர்கள் கைவிட வேண்டும் என்று அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற தவறான வழிநடத்துதல்களிலே இருந்து இந்த குடும்பங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். காலாகாலமாக கட்டி காக்கப்பட்ட அழகான குடும்பங்கள், எங்களுக்கு தெரிந்த பல குடும்பங்கள், எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய பெற்றோர்கள் அவர்கள் அமைத்த குடும்பங்கள் எவ்வளவு தூரம் அவை எங்களுக்கு மகிழ்ச்சியையும் அமைதியையும் மனநிறைவையும் தரக்கூடிய குடும்பங்களாக இருந்திருக்கின்றது என்பதை நாங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்து கற்றுக்கொள்ள முடியும். அவர்கள் சில வேளைகளிலே மனித தன்மையினாலே அவர்கள் செய்து கொண்ட குற்றங்களிலே இருந்து நாங்கள் பாடங்களை படிக்க வேண்டும். ஒருவர் சொன்னார், தன்னுடைய தகப்பன் பச்சை குடிகாரனாக இருந்து அவர் தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே கெடுத்து விட்டார். அதனாலே 5 பிள்ளைகள் கொண்ட இந்த குடும்பத்திலே மூத்தவர் நினைத்தார், நான் இந்த குடியை என்னுடைய வாழ்க்கையிலே எந்த கட்டத்திலும் நான் அதற்கு அடிமையாக மாட்டேன் என்று எடுத்துக்கொண்ட அந்த தீர்மானத்தின்படி இந்த 5 சகோதரர்களும் குடிக்காதவர்களாக, அதாவது மதுபானம் அருந்தாதவர்களாக இருந்து அவர்கள் வாழ்க்கையிலே சிறந்த நல்ல குடும்பங்களை உருவாக்குவதற்கு அது வழி சமைத்து கொடுத்தது. இவ்வாறு நாங்கள் சில வேளைகளிலே மற்றவர்களுடைய குற்றங்களிலே இருந்து பாடங்களை படிக்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய குடும்பங்கள் கடவுளுக்குரிய உகந்த குடும்பங்களாக மாறும். சூசையும் மரியாவும் இயேசுவை அவர்கள் எப்படி வளர்ப்பதற்காக ஒரு நல்ல குடும்பத்தை அவர்கள் அமைத்து கொண்டார்களோ, அப்படி இந்த இருவரும் பெற்றோர், அதாவது தகப்பனும் தாயும் பொறுப்புள்ளவர்களாக தங்களுடைய வாழ்வை பிள்ளைகளுக்கென அவர்கள் அர்ப்பணித்து அதன் வழியாக ஒரு நல்ல குடும்பத்தை ஒவ்வொருவரும் கட்டியெழுப்ப வேண்டும் என்று உங்கள் அனைவருக்காகவும் நான் பிரார்த்தித்து நிற்கின்றேன். நன்றி. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.